ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருக்கிறீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது மகா யோகம் ஓர் புரிதல். ஜோதிட சாஸ்திரத்தில் கண்ணுக்கு தெரிந்த நிலைகளை விட கண்ணுக்கு தெரியாத மறைமுகமான நிலைகளினால் ஒரு மனிதன் மாபெரும் வெற்றியாளராய் திகழும் யோகிதைகள் உண்டாகும். அந்த கண்ணுக்கு தெரியாத நிலைகளில் ஒன்று தான் இந்த மகா யோகம். முதல்ல மகா யோகம்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். உங்கள் ஜாதகத்தில் நல்ல வீட்டு அதிபதிகள் இருவர் தங்களுக்குள் பரிவர்த்தனையாகி அந்த பரிவர்த்தனையான கிரகங்கள் இளம் பருவத்தில், அதாவது உங்களுடைய 25 வயசுலேருந்து ஒரு 55-60 வயசுக்குள்ளே தசை நடத்த வந்தால் அதுக்கு பேர் மகாயோகம். திரும்ப ஒரு வாட்டி சொல்கிறேன். நல்ல வீடுகளின் அதிபதிகள், நல்ல வீடுகள், நமக்கு ஜாதகத்தில் நல்ல வீடுகள் எவை? 1, 5, 9, 4, 7, 10 கேந்திரம் மற்றும் திரிகோண ஸ்தானங்களை தான் நம்ம நல்ல வீடுகள்னு சொல்லுவோம். ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரத்தில் பரிவர்த்தனையாக இருக்கிறதோ, ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்தில் பரிவர்த்தனையாக இருந்துரும், அந்த இருவரும் பருவத்தில் தசை நடத்த வர வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 2 கிரகம் பரிவர்த்தனையாக இருக்கும், ஆனால் தசையை நடத்த வராது. இல்லை சின்ன பிள்ளையிலே தசை முடிஞ்சு போயிடும், இல்லைன்னா வாழ்க்கையின் கடைசி பகுதியில் தசை வரும். நோ யூஸ். நீங்கள் ஒரு விஷயத்தை செயல்திறனோடு அனுபவிக்கக்கூடிய வயதுகள் அது வந்தால் மட்டும்தான் அந்த யோகங்களால் பலன் இருக்கும். மகா யோகம் என்பது எப்போதும் ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணாதிபதி பரிவர்த்தனையில் நிச்சயமாக கிடைக்கும். அது 100% மகா யோகமாக இருக்கும். இப்போ உதாரணமாக, உங்கள் 1ஆம் அதிபதி 5ஆம் அதிபதியோடு, உங்கள் 1ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியோடு பரிவர்த்தனையாகுது. உங்கள் 4ஆம் அதிபதி 1ஆம் அதிபதியோடு 5ஆம் அதிபதியோடு 9ஆம் அதிபதியோடு பரிவர்த்தனையாகும். உங்கள் 7ஆம் அதிபதி 1ஆம் அதிபதியோடு 5ஆம் அதிபதியோடு 9ஆம் அதிபதியோடு பரிவர்த்தனையாகிறது. உங்கள் 10ஆம் அதிபதி 1ஆம் அதிபதியோடு 5ஆம் அதிபதியோடு 9ஆம் அதிபதியோடு பரிவர்த்தனையாகிறது. இது மகா யோகம். ஒரு உதாரணமாக, நீங்கள் மீன லக்னம்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு லக்னாதிபதி குரு, 5ஆம் அதிபதி சந்திரன், 9ஆம் அதிபதி செவ்வாய். இப்போ 4ஆம் அதிபதி உங்களுக்கு யார்? புதன். 7ஆம் அதிபதி அவரே தான். இந்த புதன் லக்னத்திலோ 5ஆம் இடத்திலோ 9ஆம் இடத்திலோ பரிவர்த்தனை பெறுவது, அந்த பரிவர்த்தனை. உதாரணமாக மீன லக்ன ஜாதகம், 7ஆம் அதிபதி புதன், 5ஆம் அதிபதி சந்திரன், 2 பேரும் பரிவர்த்தனை. அதாவது 7ல் சந்திரன் இருக்கார், 5ல் புதன் இருக்கார். மீன லக்னம் இது 5-7 பரிவர்த்தனை. இது ஒரு மகா யோகம். ஒரு திரிகோணாதிபதி ஒரு கேந்திராதிபதியோடு பரிவர்த்தனை பெற்று நிற்பது. இதில் அந்த புதன் திசையோ சந்திர திசையோ இவருக்கு இளமை பருவத்தில் வரணும். அது ரொம்ப முக்கியம். ஒரு 25 வயசுலேருந்து 55 வயசுக்கு உண்டான அந்த 30 ஆண்டு காலத்தில் அந்த பரிவர்த்தனை பெற்ற கிரகத்தின் தசை நடப்புக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மகா யோகம் வேலை செய்யும். மகா யோகத்தின் மூலமாக 2 வீடுகள் வலுப்பெறுவது மட்டும் அல்லாமல் ஜாதகமும் வலிமையடையும். அந்த ஜாதகத்தின் வலிமையினால் ஜாதகருக்கு நல்ல பலன்கள் பல நடக்கும். பொருள் வளர்ச்சி, ஆயுள் வளர்ச்சி, உடல் ஆரோக்கியம் நல்ல விதத்தில் சீரடைகிறது மற்றும் தொழில் விருத்தி, வேலையில் உள்ள முன்னேற்றங்கள், குடும்ப விருத்தி, சொத்து சுகம் சேர்ப்பது, பொருளாதாரத்தில் தன்னிறைவான நிலையை அடைவது, மற்றவர்கள் தலை வணங்கத்தக்கக்கூடிய அளவில் உயர்வது, உறவுகளால் போற்றி கொண்டாடப்படுவதுங்கிற மாதிரியான பல நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த பரிவர்த்தனையில் இன்னொரு சூட்சுமம் என்னென்னா, 2 வீடுகள் பரிவர்த்தனையில் 2 பேருமே நண்பர்களாக இருந்தால் இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்கும். மகா பரிவர்த்தனை அது மகா யோகமாகவே செயல்படும். இந்த 2 பேரும் நண்பர்களாக பரிவர்த்தனை அடையிறதுங்கிறது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா திரிகோணத்தில் தான் இருக்கும். இந்த திரிகோணாதிபதிகளின் பரிவர்த்தனை பெற்றவர்கள் வெகு சிறப்பான யோகசாலிகள்ங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். ஒரு மகர லக்ன ஜாதகம். இந்த மகர லக்ன ஜாதகத்திற்கு ஜாதகத்தில் 5ஆம் இடத்துல சனி, லக்கணத்தில் புதனும் சுக்கிரனும். அப்போ 1, 5 பரிவர்த்தனை. இதில் தர்மகர்மாதிபதி யோகமும் ஆக்டிவேட் ஆகிற ஒரு அமைப்பு. 5ஆம் இடத்துல சனி, லக்னத்தில் சுக்கிரன். இது பொறுப்பு பரிவர்த்தனை. அற்புதமான அமைப்பு. 1, 5ஆம் அதிபதிகள் நண்பர்கள் தங்களுக்குள் வீடுகளை மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய இது ஒரு மகா யோகம். இதே மகர லக்ன ஜாதகம்
4ஆம் அதிபதி செவ்வாய் லக்னத்தில் உச்சம், லக்னாதிபதி சனி 4ஆம் இடத்துல. இது நீச்சம், ஆனாலும் பரிவர்த்தனை மூலமாக 2 பேரும் கேந்திர உழவு பெறுவாங்க. இதுவும் பரிவர்த்தனை தான், இதுவும் மகாயோகம் தான். ஆனால் இவர்கள் இருவரும் பகைவர்கள். அந்த முதல்ல சொன்ன பரிவர்த்தனை 100% நற்பலன்னா, ரெண்டாவது சொன்ன பரிவர்த்தனை 50% நல்லது தான். நல்ல வீடுகள் பரிவர்த்தனை ஆகி இருந்தாலும் கூட இருவரும் நண்பர்களாக இல்லாமல் இருக்கிறது ஒரு சிறப்பு. எப்போதுமே ஏதோ ஒரு கேந்திராதிபதி மட்டுமே நமக்கு நண்பராக வருவார், ஏதோ ஒரு கேந்திராதிபதி. அப்போ அந்த ஒரு கேந்திராதிபதி பரிவர்த்தனை பெறுவது என்பதில் சிறப்பு இருக்கவே செய்யும். உதாரணமாக நான் முதல்ல சொன்ன மகர லக்னத்துக்கே எடுத்துக்குவோம். இதில் 4ஆம் கேந்திரத்து அதிபதியான செவ்வாயோ 7ஆம் கேந்திரத்து அதிபதியான சந்திரனோ நண்பர் கிடையாது. ஆனால் 10ஆம் கேந்திரத்தின் அதிபதியான சுக்கிரன் மகர லக்ன ஜாதகர்களுக்கு முழு முதல் சுவர், நல்லவரும் கூட. அப்போ 1-10 பரிவர்த்தனை ஆகிருக்கு. இது மகா யோகமாகவும் செயல்படும், வாழ்வியல் வெற்றிகளையும் தரும், முன்னேற்றத்தையும் கொடுக்கும். இதுதான் அதில் இருக்கிற நுணுக்கம். புரிஞ்சுதுங்களா? மகாயோகம் என்பது உங்கள் வாழ்வியலில் நல்ல சாதுர்த்தியத்தையும் சாமர்த்தியத்தையும் திறமைகளையும் பொருள் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஒரு யோகம். இதுக்கு அவர்களின் சூட்சும பரிவர்த்தனை சிறப்பாக இருக்க வேண்டியது அவசியம். மகா யோகத்துக்கு அடுத்தபடியாக சாதாரண வீட்டு கிரகங்கள் பரிவர்த்தனையிலும் கூட சில நிலைகளில் ரொம்ப நல்ல பலன்கள் இருக்கும். உதாரணமாக தனாதிபதியும் லாபாதிபதியும் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கிறது. இது கிட்டத்தட்ட மகா யோகத்திற்கு நிகரான சிறப்புகளை தரும். இப்போ ஒரு மேச லக்ன ஜாதகம்னு எடுத்துக்கிட்டோம்னா அவருக்கு தனாதிபதி சுக்கிரன், லாபாதிபதி சனி, சனியும் சுக்கிரனும் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கிறது மேச லக்னத்திற்கு சிறப்பு. ஆனால் இந்த 2-11ஆம் இடத்துல பரிவர்த்தனை நிகழ்ந்திருக்க வேண்டும், அது ரொம்ப முக்கியம். இப்போ ரிஷப லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா தனாதிபதி புதன், லாபாதிபதி குரு, குருவும் புதனும் 2-11 பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கணும். ரிஷப லக்ன ஜாதகம் 2ஆம் இடத்துல குரு இருக்கார், 11ஆம் இடத்துல புதன் இருக்கார். இந்த பரிவர்த்தனையும் ஒரு மகா பரிவர்த்தனை தான். ஏன்னா 2மே நல்ல ஸ்தானங்கள், 2மே பணம் வரும் வழிகளை குறிக்கிற வீடுகள்ங்கிறதுனால அற்புதமான பொருளாதார வெற்றியை தரக்கூடிய பரிவர்த்தனையாக இது இருக்கும். இப்போ மிதுன லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா தனாதிபதி சந்திரன், லாபாதிபதி செவ்வாய். சந்திரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்காரு. கடக லக்னத்துக்கு சூரியனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை அடைகிறது. இதில் சூரியன் சுக்கிரன் பரிவர்த்தனை நார்மலாக நிகழாது. ஏன்னா இவங்க 2 பேரும் எப்பயுமே பக்கத்திலேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறாளுங்க. ஒன்று 2 பேர் ஒரே வீட்டில் இருப்பாங்க, இல்லைன்னா சுக்கிரன் சூரியனை விட்டு 2 வீடு தான் தள்ளி இருக்க முடியும் போது இந்த பரிவர்த்தனை நிகழும் வாய்ப்பு ரொம்ப அபூர்வமாகவே இருக்கும். ரிஷபத்தில் சூரியன் இருந்து சிம்மத்தில் சுக்கிரன் வர்றதுங்கிறது பாசிபிலிட்டிஸ் ரொம்ப 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 குறைவு. ஒரு சிம்மலக்கண ஜாதகத்திற்கு தனாதிபதியும் லாபாதிபதியும் ஒரே ஆள் தான். அப்போ இங்கே பரிவர்த்தனைங்கிற அந்த ஆப்ஷனே கிடையாது. 11ஆம் அதிபதியும் ஒருத்தர் தான், 2ஆம் அதிபதியும் ஒருத்தர் தான். கன்னி லக்ன ஜாதகத்திற்கு பார்த்திங்கன்னா 2ஆம் அதிபதி சுக்கிரன், லாபாதிபதி சந்திரன், இவங்க பரிவர்த்தனை அடைந்திருந்தாலும் இந்த மகா யோகம் ஏற்படும். கடகத்தில் போய் சுக்கிரன் உட்கார்ந்து துலாத்தில் சந்திரன் உட்காரும்போது இந்த பரிவர்த்தனை இருக்கும். இது 2-11 நிகழ வேண்டும். துலா லக்னத்திற்கு செவ்வாயும் சூரியனும் பரிவர்த்தனை பெறுவது, விருச்சிக லக்னத்திற்கு குருவும் புதனும் பரிவர்த்தனை பெறுவது, தனுசு லக்னத்திற்கு சனியும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெறுவது, மகர லக்னத்திற்கு சனியும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெறுவது, கும்ப லக்னத்திற்கு குருவே 2க்கும் அதிபதியாகி 11க்கு அதிபதியாகிறனால இங்கே பரிவர்த்தனைங்கிற ஆப்ஷனே இல்லாமல் போயிடும். மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் சனி பரிவர்த்தனை பெறுவது. இதுதான் மகா பரிவர்த்தனை. இது ஒரு மகா பரிவர்த்தனை. 2 நல்ல வீடுகளுக்கு அதிபதிகள் பரிவர்த்தனை அடைவது. இந்த 6-8ஆம் அதிபதிகள் பரிவர்த்தனைங்கிறது ஒரு பரிவர்த்தனையினால் கிடைக்கக்கூடிய யோகத்தை குறைக்கும் வலுவையே செய்யும். அதனால் அது மகா பரிவர்த்தனையில் வராது. ஒன்று, உங்களுடைய ஜாதகத்தின் கேந்திராதிபதிகள் தங்களுக்குள் பரிவர்த்தனையாவது, அது ஒரு சிறப்பு தான். இப்போ உதாரணமாக ஒரு ரிஷப லக்ன ஜாதகம், 4வது கேந்திரத்துக்கு அதிபதி சூரியன், 7வது கேந்திரத்துக்கு அதிபதி செவ்வாய். இப்போ சூரியனும் செவ்வாயும் இடம் மாறி இருக்காங்க. ரிஷப லக்னத்துக்கு சூரியன் 7ல் இருக்கார், செவ்வாய் 4ல் இருக்கார். இது ஒரு பரிவர்த்தனை. 2 கேந்திராதிபதிகள் பரிவர்த்தனை வருவது, இது ஒரு யோகம். 10வது கேந்திரத்துக்கு அதிபதி 5வது திரிகோணத்துக்கு அதிபதியோடு பரிவர்த்தனை பெறுவது, இதுவும் யோகம். ரிஷப லக்ன ஜாதகம் 5ஆம் இடத்துல சனி இருக்கார், 10ஆம் இடத்துல புதன் இருக்கார். இது ஒரு கோணாதிபதி ஒரு கேந்திராதிபதியின் பரிவர்த்தனை, இது சிறப்பு. 9-10ஆம் அதிபதிகள் பரிவர்த்தனை கூடுதலிலும் கூடுதல் சிறப்பு. ஏன்னா இது மகா யோகத்தை சேர்த்து தர்மகர்மாதிபதி யோகமாகவும் செயல்படுத்திவிடும் தன்மை கொண்டது. ஒரு சிம்ம லக்ன ஜாதகம் 9ஆம் அதிபதி செவ்வாய், 10ஆம் அதிபதி சுக்கிரன், சுக்கிரனோட வீட்டில் செவ்வாய் ரிஷபத்திலும் செவ்வாயோட வீட்டில் சுக்கிரன் மேசத்தில் இருக்கும்போது இது ஒரு மகா அற்புதமான பரிவர்த்தனையாகும். தர்மகர்மாதிபதி யோகத்தையும் ஆக்டிவேட் பண்ணி மகா பரிவர்த்தனை யோகத்தையும் கொடுத்து ஜாதகரை வாழ்வின் வெற்றிக்கு அழைத்து செல்லும் தன்மை கொண்டதாக இருக்கும்.
புரிஞ்சுங்களா? ஸோ மேலோட்டமாக பார்த்தா இந்த கிரகங்கள் ஆட்சி அடையவில்லை, உச்சமடையவில்லைங்கிற மாதிரியான கால்குலேஷனில் நம்ம இருப்போம். ஆனால் இந்த பரிவர்த்தனை யோகமே ஜாதகருக்கு பலம் பொருந்திய வெற்றியை தரும் வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியது. ஜாதகத்திற்குள் ஒளிந்திருக்கும் இது மாதிரியான பலவித ரகசியங்களும் பிடிபடும் போதே உண்மையான பலன்கள் என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் என்று கூறி, மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.